வணக்கம் மக்களே. சத்தான முருங்கைக்கீரையில் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரையை இந்த மாதிரி சுலபமாக ஆஞ்சி எடுத்துடலாம். இந்த எப்படி சுலபமாக ஆயிடுறதுன்ற ஷார்ட்ஸ் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை நல்லா முருங்கைக்கீரை ஆஞ்சி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ துவையல் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் போட்டு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து அதை பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ ஒரு கையளவு வெங்காயம், 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் 2 உடச்சி போட்டுக்கலாம். சிகப்பு மிளகாய் 2 சேர்த்து 1 நிமிஷத்துக்கு இதை வதக்கிக்கலாம். இப்போ சுத்தம் பண்ண முருங்கைக்கீரை நல்லா ஒரு பெரிய கைப்பிடி அளவு சேர்த்து அதை 1 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இதோட ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்து இதை ஒரு பெரட்டிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துட்டால் நமக்கு சத்தான முருங்கைக்கீரை துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட இட்லி, தோசைக்கு தொட்டுக்க அருமையாக இருக்கும். நன்றி.